ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் தமிழ் கிச்சன் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நாம் ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ஒன்று பண்ண போகிறோங்க. இது குழந்தைங்களுக்குமே பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது தான். ஆனாலும் வாயு பிரச்சனையினால நிறைய பேர் இதை எடுத்துக்க மாட்டாங்க. இந்த பேபி பொட்டேட்டோவில் பெருசாக வாயு பிரச்சனை கிடையாதுங்க. ஆனாலும் நம்ம இதில் ஒரு பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம். அது இந்த இருக்கிற கொஞ்சம் வாயுவையும் இது நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அது என்ன பொருள்னு இந்த வீடியோவில் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்க இந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துடுத்து. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டீம் இறங்கட்டும். ஸ்டீம் இறங்கிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து ஆற வச்சு தோல் உரித்து வச்சுக்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம எடுத்துட்டோம். இது ஆறட்டும். தோலும் உரித்து வச்சாச்சு. இப்போ கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த பொருள் தோலோட பூண்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை இடிக்கல்லில் போட்டு இடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். நான் ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த தோலோட பூண்டையும் சோம்பையும் தட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு சோம்பு போடுறதுனால உருளைக்கிழங்குல வாயு பிரச்சனை இல்லாதது மட்டும் இல்லைங்க, நல்ல டேஸ்ட்டும் மனமும் கூட நமக்கு கிடைக்கும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம்னா நல்லா குழைவாக வதங்கி நமக்கு கிடச்சிரும். நல்லா வதங்கணுங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுல தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுட்டு கிளறிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கணும். இது நல்லா குழைவாக வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, இது எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோடு இந்த மசாலா நல்லா ஒரு பிளெண்ட் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்க விடணும். நம்ம எடுத்திருக்க இந்த அளவு தக்காளி வெங்காயத்துக்கே நமக்கு மசாலா நல்ல உருளைக்கிழங்கோடு பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சி விட்டது மாதிரி நமக்கு கிரேவி கிடைக்கும். இப்போ நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கொஞ்சமாக லேசாக தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா உருளைக்கிழங்கோடு சேர்ந்து வரும். வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூண்டையும் சோம்பையும் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, கீரை சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம மசாலா நல்லா இப்போது எவ்வளோ அழகாக நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடுச்சுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.